புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நலமறிவும். ஒவ்வொரு வாரமும் நலமறிவும் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த வாரம் நீங்கள் கால் பண்ணலாம். ஆனால் இந்த வாரம் ரொம்பவே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலான ஒரு வாரம்னு சொல்லலாம். பிகாஸ் பெண்களுக்கான சிறப்பான கேள்விகள் தான் இன்னைக்கு நேரலில் அமைய போகுது. வருகிற ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே. மதர்ஸ் டேக்கு அவங்களோட ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது பல மதர்ஸ் எடுத்துக்கிறதே கிடையாது. குடும்ப ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. குடும்பத்தை சார்ந்த நம்ம அவங்க ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு மேம்பாடாக கொண்டு போகணும்ன்றதுக்கான ஒரு சிறப்பான நேரலையும் எடுத்துக்கலாம். மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் இருக்கக்கூடிய 30-35 கடந்த பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும், தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா நைட் டைமில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மூட்டு வலிக்குதுப்பா, முதுகு வலிக்குதுப்பா அப்படின்ற விஷயம் நம்ம பல பேர் கேள்விப்பட்டதாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஆயின்மெண்ட் தழுவினா போதும், அடுத்த நாள் அவங்க பிரிஸ்கா சேர்ந்துறாங்க, பிரிஸ்கா எழுந்து வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம அலட்சியமாக விட்டுட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. மூட்டு ஆரோக்கியம் எந்த அளவுக்கு அவசியம்ன்றதை எடுத்து சொல்றதுக்காக தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க டாக்டர் சாமுண்டீஸ்வரி. அவங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம்மா. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கு. ஓகே, நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே சொல்லிட்டேன், ஒரு 30-35 கிராஸ் பண்ணும்போது மூட்டு மற்றும் இடுப்பு வலின்றது கொஞ்சம் அதிகப்படியாக, குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண்களுக்கு மட்டும் இது அதிகப்படியாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. பொதுவாக ஒரு ஆர்த்தோ டாக்டரை நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரும்பாலும் ஆண்களை தான் சந்திச்சிருக்கோம். சென்சஸ் படி எடுத்து பார்த்தாலும் நிறைய ஆண்கள் தான் ஆர்த்தோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பெண் டாக்டரை சந்திக்கிறதுன்றது ஒரு பெரும் ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்குது. நீங்கள் எதை செலக்ட் பண்ணீங்க? ஸோ நான் MBBS மெடிசன் ஜாயின் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக்ஸ் படிக்கணுன்ற அந்த மைண்ட் யூஸ்வலாக இருக்காது. டியூரிங் த ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப்பில் தான் நாங்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து ரொட்டேஷனில் ட்ரைனிங் போவோம். ஸோ அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த ஆர்த்தோபெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ட்ரைனிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆர்த்தோபெடிக்ஸில் வந்து வி ஃபிக்ஸ் திங்ஸ் அண்ட் வி சி த பேஷண்ட் வாக்கிங் அண்ட் கெட்டிங் பேக் டு தியர் லைஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் சேஞ்சிங் ஸ்பெஷாலிட்டியை நம்ம பண்ணணும் அப்படின்றப்போ எனக்கு அந்த தாட் இருந்தது. பட் நான் ஆர்த்தோபெடிக்ஸ் ஜாயின் பண்ண பீரியடில் I was the first girl in my place to take orthopedics. So it was very challenging for me because orthopedicsனாலே men அவங்க வந்து ரொம்ப ஹெவியாக ஒர்க்ஸ் பண்ணணும், ஹெவியாக ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மித்ஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ இன் இந்தியா பார்த்தீங்கன்னா we have only 500 women orthopedic surgeons so far and we need more young orthopedic surgeons to choose like orthopedics as a subspecialtyன்றது எங்களோட வேண்டுதல். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த விமன், நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எங்கள் மதர்க்கே வந்துட்டு ஒரு எக்ஸாமினேஷன் போகணும் அப்படின்னா ஒரு சர்ஜரியில் வந்துட்டு ஒரு மேல் டாக்டர் இருக்காங்கன்னா ஷை ஆகிட்டு வெளியே வந்துட்டோமா, நான் காட்டலை அப்படின்னு வந்து எங்கள் மதரே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வென் ஐ டுக் மெடிசன் அண்ட் ஐ டுக் சர்ஜரி அஸ் அ ஸ்பெஷாலிட்டி, அப்போ வந்து ஜென்ரல் சர்ஜரியில் தேர் வேர் லாட் ஆஃப் விமன் who are already being taking and included. Then I decided இதெல்லாம் வச்சுட்டு ஆர்த்தோபெடிக்ஸ் பண்ணணும். பிகாஸ் அந்த ஸ்பெஷாலிட்டியில் விமனுக்கு வந்துட்டு விமன் டாக்டரை பார்க்க வேண்டிய அந்த ப்ரையாரிட்டி வந்து தேவைப்படுது அப்படின்றத ஐ அண்டர்ஸ்டுட். அண்ட் டியூரிங் மை ட்ரைனிங் ஆல்சோ ஐ ஃபெல்ட் இட் வென் ஐ சிட் இன் த OPD. People want to come and see me because I am a women orthopedician and they have the privacy to discuss things with me and get treated better. So and then I didn't stop with it. Adikapro I went to lot of international training and spent many days in many countries. It's like நுண்துளை அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம், arthroscopy and shoulder replacement, இந்த மாதிரி specialty surgeriesலாம் I have trained myself and coming back to country. So I saw a lot of differences. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியூரில் போகிறப்ப we don't only learn the surgeries, we also learn the சிஸ்டம்ஸ்னால் அந்த ஊரோட பழக்க வழக்கங்கள், அந்த ஊரோட நடைமுறைகள், எதெல்லாம் நம்ம கண்ட்ரிக்கு நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றதும் வந்து ஒரு ட்ரைனிங்கில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட். ஸோ அதில் என்ன நம்ம லேக் ஆகிறோம் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரி we are developing country. So most of the time பார்த்தீங்கன்னா our mothers were not working mothers. They were taking care of the house, they were taking care of the children's. But in today's life, நீங்கள் சொல்கிறீங்க அந்த 30-35 இருக்கிற அந்த யங் மதர்ஸ் வந்து அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. வை இட் இஸ் பிகாஸ் தே டோன்ட் ஸ்பெண்ட் டைம் ஃபார் தெம்செல்ஸ். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் லைக் அ மிஷனரி லைஃப். காலையில் ஒரு 5 o'clock எழுந்துறாங்கன்னா அதுக்கப்புறம் தே ஸ்டார்ட் தேர் ரொட்டீன் ஷோர்ஸ்.
அவங்க ஃபேமிலிக்காக ஹெல்ப் பண்ணுறது, குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது அண்ட் கெட் பேக் டு ஆஃபீஸ். எஸ்பெஷலி வென் யூ லிவ் இன் அ சிட்டிஸ், அந்த டிராஃபிக் டைம் அண்ட் எவ்ரி திங் இஸ் தேர். அண்ட் மார்னிங் நீங்கள் சாப்பாடு கூட சரியாக சாப்பிடுவீங்களான்னு தெரியாது. தென் யூ கோ அந்த உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற அந்த பல்க் ஒர்க் இஸ் தேர் ஆன் யுவர் ஹெட். ஸோ அதெல்லாம் நீங்கள் முடிக்கணும். திருப்பி ஈவினிங் வருவீங்க. தென் யூ ஹேவ் டு பிளான் ஃபார் த நெக்ஸ்ட் டே. யூ ஸ்டில் ஒர்க் லைக் அ மெஷின். எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு வலி இருக்குது, ஆனால் அந்த வலியை யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது அவங்களுக்கு. பட் ஜஸ்ட் ஒரு டேக் அன் ஆயின்மெண்ட், கூகுள் யோர் செல்ஃப், அந்த ஆயின்மெண்ட் போட்டுட்டு ஒரு ஹீட் ஒத்துறமோ மசாஜோ பண்ணிட்டு they keep pushing in their life without a limit. I think that is not the solution. So whenever you have a pain which is lasting for weeks, ஒரு பர்டிகுலர் வாரங்களோ தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்றத நம்ம வந்து ஒரு மருத்துவரோட அணுகி அதை நான் ஆலோசனை செய்து அதை கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து எப்போவுமே வந்து சரி. இதை நாள்பட்டு அப்படியே விடுறப்ப தான் என்ன ஆகுனா, they come to us with arthritis, தேய்மானத்தோடு வருவாங்க. ஸோ அப்போ அட்வான்ஸ் ஆகிறப்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் அட்வான்ஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் ஏர்லியராகவே ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைக்கான ட்ரீட்மெண்ட்ஸை வந்து நம்ம சுமூகமாக நம்ம வந்து பண்ணலாம். நம்ம ஓகே ஃபைன். ஸோ ரொட்டீனாக ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குன்னா உடனடியாக டாக்டரை போய் அணுகிறது தான் சரியான விஷயம். ஜஸ்ட் ஒரு மேல் பூச்சி, ஒரு ஆயின்மெண்ட் பூசிட்டோம், ஒரு ஈட் ஒத்தலம் வச்சுருக்கோன்றதை வச்சு நம்ம கடந்து போகிறது தவறான விஷயம்னு சொல்லியிருக்கீங்க. பட் இந்த மூட்டு வலி, இந்த ரொட்டீன் லைஃப்பை பற்றி சொல்லும் போது ஒரு சில ஆண்களுக்கும் இந்த ரொட்டீன் லைஃப் இருக்குது. பட் இருந்தாலும் ஆண்களை விட பெண்கள் இந்த வலி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறதுக்கு நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த், நம்மளோட கட்டுமானமே அதுக்கு ஒரு காரணமாக இருக்கா? அது ஏன் பெண்களுக்கு அதிகப்படியாக இருக்குது? ஏன் இந்த தேய்மானம் அதிகமாக இருக்குது? அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப குட் கொஸ்டின். ஸோ ஃபீமேல் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மேல். ஸோ நம்மளோட உடம்புல பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கான ஹார்மோன்ஸ் இருக்குது, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ்னால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கால்சியம் மெட்டபாலிசமே வந்து அதை பேஸ் பண்ணி இருக்கும் உங்களுக்கு. அகெயின் உங்களோட பாடி வந்து நார்மலாக மென்னை விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாக்ஸிட்டின்னு சொல்லுவோம், லிகமெண்ட் லாக்ஸிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுவுமே கொஞ்சம் தன்மை வந்து அதிகம். இன்னொன்று நம்மளோட உடலோட ஜாயிண்ட் கட்டமைப்புகள், அது வந்து அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம காலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கால் வந்து நார்மலாக இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னா கால் வந்து கொஞ்சம் வெளிப்புறம் வளைஞ்சிருக்கும். கையில் வந்து கேரியிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம், அதுவுமே கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்கும் டு அகாமடேட் யுவர் பெல்விஸ். அந்த மாதிரி உடல் அமைப்புகளே வந்து கொஞ்சம் மாற்றம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், நீங்கள் வந்து உங்கள் ஒரு பலுவான வேலை தூக்குறது, ஒரே பொசிஷனில் வேலை செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் கோயிங் டு ஆஃபீஸ் ஒர்க், உங்களோட பொசிஷன், எர்கனாமிக்ஸ் பொசிஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இஃப் யூ ஆர் டூயிங் அ டெஸ்க் ஜாப், தென் யூ ஹாவ் டு see whether your shoulders and your neck are aligned properly, whether your spine back is supported properly. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இது எர்கனாமிக்ஸ் வெறும் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஈவன் வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த எர்கனாமிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் அந்த குக்கிங் சமையல் பண்ணுறப்போ அந்த அடுப்படியில் யூ ஆர் ஸ்பெண்டிங் சம் டைம், quite 1 to 2 hours. ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் இன் திஸ் பொசிஷன். நீங்கள் வந்து இந்த பொசிஷனில் ஒரு வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணுறீங்க, ஒரு வந்து கிண்டுறீங்க வானல் அப்படின்னா, ஆல் கிச்சன்ஸ் ஆர் நாட் டிசைன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ரீசெண்ட்லி திஸ் இஸ் ஆல் கெட்டிங் அப்கிரேடட், பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஒரு விமனோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்லாபே இருக்கணும். இப்போ நார்மலான ஒரு ஸ்லாபில் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து எக்ஸசிவாக லிஃப்ட் பண்ணி பண்ணுறதுனாலையோ, ரெப்பிடேட்டிவ் மூமெண்ட்ஸ் பண்ணுறதுனாலையோ அந்த ஷோல்டரில் வந்து ஸ்ட்ரெயின் வரலாம். அவங்களுக்கு எல்போவில் வந்துட்டு ரெப்பிடேட்டிவ் பெயின் வரலாம். அந்த டென்னிஸ் எல்போ, ஃப்ரோசன் ஷோல்டர், டெண்டினைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தசை நார் வந்து அட்டாச் ஆகிற இடத்துல வந்து அந்த தசை வந்து வீக்கமாகிறது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே நம்ம வந்து க்யூர் பண்ணலாம். ஸோ இட்ஸ் நாட் தட் ஒர்க்கில் இருக்கிறப்ப மட்டும்தான் அவங்க வந்து பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் கிடையாது. ஈவன் ஆஸ் அ ஹோம் மேக்கர் யூ ஷுட் ஆல்வேஸ் ட்ரை டு டேக் சம் ஆஃப் டைம் ஃபார் யூ. ஒரு 1 hour, half an hour நீங்கள் வந்துட்டு ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி போகிறது. அங்கே வந்துட்டு இப்போ இன்னைய சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் த காமன் ஏரியா, ப்ளே ஏரியா, ஜிம் கைண்ட் ஆஃப் செட்டப் த கவர்மெண்ட் ஆல்சோ ஹேஸ் டன், விச் இஸ் நைஸ் டு சி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் போயிட்டு ஒரு கம்யூனிட்டி ஆம்பியன்ஸில் யூ கேன் டூ சம் ஸ்ட்ரெச்சஸ், டூ சம் ஸ்ட்ரென்தனிங், கெட் சம் ஃப்ரெஷ் ஏர் அண்ட் கம் பேக். ஸோ தீஸ் வென் யூ கீப் யுவர் பாடி லைக் லூஸ், எலாஸ்டிக் இருக்கிறப்போ, டைட்டாக இல்லாதப்போ இன்ஜுரிஸ் ரிஸ்க்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். அண்ட் தென் யூ ஹாவ் டு ஹைட்ரேட் யுவர் பாடி வெல். ஸோ கரெக்டான அளவில் அப்பப்போ தண்ணி கரெக்டாக குடிக்கணும், லிக்விட் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். இன் திஸ் சம்மர் எஸ்பெஷலி லைக் யூ ஷுட் கண்ட்ரோல் டீஹைட்ரேஷன்.
and then take the right nutrients. If you feel stressed, most of them tell I do some binge eating to do the stress away. Go eat ice creams or take a lot of fast foods. Rather switch over to nutritious and healthy foods and take care of your health. ஓகே ஃபைன். நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? ஹலோம்மா, நீங்கள் டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா. டிவி பார்த்து பேச வேண்டாம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோனில் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? உங்கள் பேர் என்ன? ஹலோ, பேர் மாரீஸ்வரி. எங்கிருந்து கூப்பிடுறீங்கம்மா? கோயில்பட்டியில். ஓகே, உங்களோட கேள்வி என்ன? கால் முட்டு கொஞ்சம் தேய்மானம் இருக்கு. ஓகேம்மா, தொடர்ச்சியாக பேசலாம். வணக்கம்மா. முட்டை தேய்மானம் இருக்குன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுன்னு சொல்லுங்கள். 49. எத்தனை நாளாக உங்களுக்கு அந்த முட்டியில் பிரச்சனை இருக்குது? எந்த முட்டி? இந்த முழங்கால் முட்டியா இல்லை கணுக்கால் முட்டியா? எந்த முட்டியில் ப்ராப்ளம் இருக்குது? பாதத்தில் வலி இருக்குதுங்களா? கணுக்கால் கீழே? ஓகே, இந்த ஏஜில் 49 ஏஜில் தேய்மானன்றது வந்து ரொம்ப அதிகப்படியாக சொல்கிறீங்க. மோஸ்ட்லி தேய்மானத்தோட தாக்கம் ஆரம்பிக்கிற ஏஜ் இந்த 49. சின்ன சின்ன அடிகள் வந்து ஷாக் அப்சார்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். முட்டியில் இருக்கக்கூடிய மெனிஸ்கஸ் அந்த மாதிரி இன்ஜுரிஸ்லாம் வந்து இக்னோர் பண்ணுறப்ப அந்த முட்டி வந்து சீக்கிரம் வந்து தேய்மானம் ஆகிடும். ஸோ அந்த எக்ஸ்ரேயில் இருக்கிற ஃபைண்டிங்ஸ் வந்துட்டு தேய்மானத்துக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தேய்மானம் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நம்ம நேரில் பார்த்துட்டு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு, தேய்மானம் சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் காமன் ஏஜில் வரவங்களுக்கு உள் முட்டியில் மட்டும்தான் தேய்மானம் இருக்கும். ஸோ இப்போல்லாம் வந்து டைரெக்டாக நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. இந்த மாதிரி தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் ப்ரிசர்வேஷன் சர்ஜரிஸ் அப்படின்னு பண்ணுறோம். அப்படின்னா உங்களோட முட்டியிலேயே அலைன்மெண்ட் சர்ஜரிஸ் நம்ம பண்ணுறப்போ அந்த தேய்மானத்தோட தாக்கத்தை வந்து நம்ம நல்லாவே தள்ளி போடலாம். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 60 இயர்ஸ் வரைக்குமே அவங்க ஒரு பெயின் ஃப்ரீ இதுவாக வந்து சொல்யூஷன்ஸை வந்து அவங்களுக்கு தரலாம். அதனால் அவங்களுக்கு டோட்டலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட்டே தேவைப்படாமலும் போகலாம். இதில் வந்து உள்ளே இருக்கிற அந்த டேமேஜஸை வந்து நம்ம ஸ்டெம் செல்ஸ் மூலமாக அந்த கார்ட்லேஜ் இன்ஜுரிஸ் அதெல்லாமே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாம் நல்லா ரெக்கவர் ஆகி தே ஆர் டூயிங் வெரி வெல். பெண்களுக்கான மூட்டு வலின்னு சொல்லும்போது நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி 30 to 35 ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஏஜுக்குமே ஒவ்வொரு விதமான வலிகள் இருக்குது. ஸோ இந்த வயது வித்தியாசங்கள் ஏன் ஏற்படுது? முதல்ல அவங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வரக்கூடிய வலி ஏன் அதிகமாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் டியூன் டு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். நான் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து காலையில் எழுந்துட்டு மெஷின் மாதிரி போகிறாங்க, திருப்பி ஒர்க் பண்ணுறாங்க, திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. அண்ட் அகெயின் வி ஆர் நாட் டியூன் டு ஈட் பேலன்ஸ்டு டயட் அண்ட் தென் கவுண்ட் யுவர் கேலோரிஸ் அண்ட் ஈட்ன்றதை ஐ லேர்ன்ட் இன் சிங்கப்பூர் when I was doing my fellowship. So there the Singaporeans பார்த்தீங்கன்னா they take lot of soupy things, liquid based food எடுத்துப்பாங்க. and sometimes it's surprising they take just 1 meal per day. நம்ம கல்ச்சரில் still we have the 3 meal per day concept. 2 snack. 2 snack and snack is also like I don't know, it's not healthy also some of the time. So when you're hungry you eat, that's what they say. So அந்த மீலுமே it has to be balanced. அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், அப்புறம் நட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி வந்து they take lot of balanced diet. ஃப்ரூட்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் in the sense a big portion of protein இருக்கணும். பட் நம்மளது எல்லாமே சீரியல் பேஸ்டு டயட் அண்ட் கார்போஹைட்ரேட் பேஸ்ட் டயட். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமை பிரேக் பண்ணி when we also get into that, I think the diet is also equally important to prevent sedentary lifestyle. And then you will definitely when you really need to என்ன சொல்கிறது 3 வேளை அந்த mandatory கிச்சனில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னா as a mother also you can spend some time for yourself. So you can go out and you can do some kind of exercises for you. That is where what we need to, some mothers tell me நான் வாக்கிங் போயிட்டு வந்தேன் டாக்டர், பட் வாக்கிங் இஸ் ஏரோபிக்ஸ். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏரோபிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் மசில்ஸ் வந்து ப்ராப்பராக டோன் ஆகும். when you have a strong muscles you have the very lesser chances of getting injuries, and because your muscles are toned, it's elastic, it's good. So அந்த இது வந்து ரொம்ப important. And
especially going through a tough pregnancy. Most of the pregnancies are going through a tough path. Pregnancy is not a disease. That's what I tell my patients. It's not a disease. It is it's a part and parcel of your life. So when I was pregnant, I'm an orthopedic surgeon. Till my last date of delivery, I was working. I went to operation theatres, I did my surgeries and I came back. That is completely because of my proper strength training. So when you're pregnant, when your obstetrician says your pregnancy is normal, that means your baby, everything, all the parameters are good. Sometimes they say take rest. Rest doesn't mean that you have to be on the bed always. You have to move around. You have to eat the right food. Some people say you have to eat for two. No, you really don't have to eat for two. You have to eat healthy. You have to eat a balanced life. So this is all very important. So during pregnancy also, you have to strengthen your muscles. You have to strengthen your core. கோர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வயிற்று பகுதி உங்களோட முதுகு தண்டுவடம். ஸோ பேபி டெவலப் ஆக ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தண்டுவடம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சி கொடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் எல்லாமே உங்களோட ஃபிசியோதெரபிஸ்ட். நவடேஸ் ஃபிசியோலே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் லாட் ஆஃப் சப்ஸ்பெஷாலிட்டிஸ் like how we have in orthopedics. You have maternity physiotherapy, you have sports physiotherapy, you have neurophysiotherapy. There are so many physiotherapy. Strength conditioning, biomechanics, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அலைன்மெண்ட் கரெக்ஷன். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதே மாதிரி உங்கள் ஒரு பாப்பா ஒரு 3 kg இருக்காங்கன்னா அதுக்கு மேலே அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் சேர்ந்து ஓவராலாக ஒரு 8 kg ஆட் ஆகிறப்போ முட்டிக்கு அதிக வெயிட் போகுது. என்ன ஆகுனா அந்த முட்டிக்கான மசில்ஸை வந்து மதர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் வந்து கிடைக்கிறது கிடையாது. ஐ திங்க் அவங்க ப்ரெக்னன்சி அப்போ விசிட்ஸ் போகிறப்ப அவங்க டாக்டர் வந்து they have to send them to a physiotherapist to tone their muscles because that is where the problem starts. ஸோ முட்டியில் வந்து அவங்க அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. அது நார்மலாக நம்ம உட்காந்துக்கிட்டே நம்ம சேர்லேயே அந்த எக்ஸசைஸ்லாம் நல்லாவே பண்ணலாம். அண்ட் ஐ ஆல்சோ இன்சிஸ்ட் டு ட்ரெயின் த ஷோல்டர் மசில்ஸ் பிகாஸ் ஆஃப்டர் யுவர் டெலிவரி யூ ஆர் கோயிங் டு லிஃப்ட் யுவர் பேபி அண்ட் யூ ஹேவ் டு பிரெஸ்ட் ஃபீட் யுவர் சைல்டு. அந்த நேரத்தில் வந்து உங்களோட ஷோல்டர் மசில்ஸ், உங்களோட எல்போ மசில்ஸ் இது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப இந்த போஸ்ட்மார்ட்டமில் வர பெயின்ன்றது அப்படியே 90% உங்களுக்கு குறைஞ்சிரும். அண்ட் இன் பிட்வீன் யுவர் பேபி ஃபீட்ஸ் யூ ஹாவ் டு டூ ஆல் தீஸ் செட் ஆஃப் எக்ஸசைசஸ். தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டண்ட் திங்ஸ். இதெல்லாம் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து தெரியாது. ஸோ டெலிவரி ஆகிடுச்சி அதனால் எனக்கு முதுகு வலி, கை வலி, கால் வலி இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் சம் பேஷண்ட்ஸ் வென் தே கம் டு மீ போஸ்ட்மார்ட்டம் மோஸ்ட் காமனாக வர்றது இந்த காண்ட்ரோமலேஷியா பட்டாலா நான் சொன்னது. மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரென்தனிங் ஒழுங்காக பண்ணிவிட்டு கால்சியம் சப்ளிமெண்ட்ஸை அவங்க ஆப்ஸ்டேஷன் கொடுக்குற மெடிசன்ஸை ப்ராப்பராக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பெயின் வராது. அண்ட் தென் தே கம் வித் பேக் பெயின். அண்ட் தென் தே சே சிசேரியன் செக்ஷனில் டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டதுனால தான் எனக்கு பேக் பெயின் வந்துச்சுன்னுவாங்க. பட் தட் இஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. எதனால் அந்த பேக் பெயின் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பைன் வந்து வளைஞ்சு கொடுக்கறதுனாலையும் உங்களோட வயிறு வந்து சுற்றி இருக்கிற வயிறு வந்து லேக்ஸ் ஆனதுனாலே தான் இந்த ப்ராப்ளம் வருது உங்களுக்கு. ஸோ அப்போ ப்ராப்பர் ஸ்ட்ரென்தனிங், கோர் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் பேக் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறப்போ போஸ்ட்மார்ட்டமில் யூ வில் டெஃபினெட்லி நாட் ஹாவ் திஸ் பேக் பெயின் அட் ஆல். அண்ட் போஸ்ட்மார்ட்டம் எக்ஸசைசஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் ஷுட் கோ ஆன். உங்கள் டெலிவரிக்கு அப்புறமும் நீங்கள் வந்துட்டு அதை கண்டினியூ பண்ணணும். ஒரு 6 to 9 months நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அனதர் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைசஸ் கால் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ். அந்த பேபி டெலிவரி ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வில் கெட் வீக். அதை வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வில் இக்னோர். Some ladies they do for knee because of awareness, they do the shoulders அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங்ன்றது இட்ஸ் நாட் அட் ஆல் ஸ்போக்கன். வெளியவே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா 40+ விமனில் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த பெண்டுலஸ் அண்ட் லேக்ஸ் அப்டமன் தே ஸ்டார்ட் டெவலப்பிங் திஸ் இன்கான்டினன்ஸ். யூரின் வந்து அடக்க முடியாத தன்மை அந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸோடு வருவாங்க. பட் தீஸ் ஆல் சர்டைன் திங்ஸ் விச் கேன் பி ஈஸிலி அட்ரஸ்ட் வித் குட் ஃபிசியோதெரப்பி அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ். ஸோ அதெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைலில் இன்கார்பரேட் பண்ணிட்டு வரப்போ இந்த நீங்கள் இந்த பெயின் என்ற வார்த்தை சொல்கிறீங்களா அது 90% வந்து பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரென்த்லேயே உங்களுக்கு குறைஞ்சிரும். 10%ல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ரியல் ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு கார்ட்லேஜ் இன்ஜுரியோ, ஒரு லிகமெண்ட் இன்ஜுரியோ, ஒரு ஷாக் அப்சார்பர் இன்ஜுரியோ இருக்கலாம். ஸோ வென் இட் இஸ் லைக் ப்ரொலாங்டு இதெல்லாம் பண்ணி எனக்கு அந்த பெயின் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, குறையவே இல்லைன்னா யூ ரியலி ஹாவ் டு விசிட் அஸ் அண்ட் வி வில் செக் யூ அண்ட் லெட் யூ நோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலாக இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்றதை வி வில் சஜஸ்ட் யூ. ஸோ குழந்தை பிறப்புன்றது வெறும் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. அதில் நம்ம உடம்புல எவ்வளோ மாற்றம் ஏற்படுது, அதற்கப்புறம் நம்ம எப்படி திரும்ப கொண்டு வரோன்றது மிகவும் அவசியம்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். நலம் அறிவோம்.
ஓகே, அடுத்த முறை கால் பண்ணும்போது நீங்கள் இணைப்பில் காத்திருந்து உங்களோட சந்தேகங்கள் நிச்சயமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு பெண்களுடைய ஆரோக்கியம் குறிப்பிட்டு சொல்லணும்னா மூட்டு வலி, முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நம்ம எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகணும் இதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதை தாண்டி 40s நெருங்கும் போது இன்னும் பல வலிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது இக்னோர் பண்ணவும் செய்வாங்க. நமக்கு வேலைக்கு போகணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அப்போ தான் இந்த 10th 12th பசங்க படிக்கிறாங்க, அந்த ஸ்ட்ரெஸ் வேறு வந்துடும். இந்த 40 45 இந்த ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு என்ன மாதிரியான பெயின் அதிகப்படியாக வருது மேம்? So 40-45 again we have to relate with our hormones. Okay. So 40-45 is called menopausal age group. அப்படின்னா நம்மளோட ovaries will start producing lesser hormones. So ஈஸ்ட்ரோஜனோட சப்போர்ட் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா எலும்புருக்கி அப்படின்னு osteoporosis will start setting in. அதனால் போன் ரிலேட்டட் பெயின்ஸ் உங்களுக்கு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we have worked like our human body is like a machine. So we have worked so far 40 years. Some injuries could have happened sometime. அப்பப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு காயங்களோ உள்காயங்களோ வலியோ வீக்கமோ வந்திருக்கும், நீங்கள் அதை இக்னோர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது வந்து தேய்மானத்தோட தாக்கமாக வந்து ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது தேய்மானத்தோட தாக்கமாக இருக்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதர் அசோசியேட்டட் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ், ஒரு கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி இருக்கிறப்ப ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் ப்ராப்ளம் வரலாம். ஸோ வந்துட்டு பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் அந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். டெண்டினைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெண்டான் ரீயூஸ் பண்ணி நான் சொன்னல ரெப்பிடேட்டிவாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ அந்த மசிலில் ஸ்ட்ரென்த் இல்லாதப்போ இட் கோஸ் ஃபார் இன்ஃப்ளமேஷன், டெண்டினைட்டிஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ்னால தேய்மானம் செட் ஆகலாம். அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய ஷாக் அப்சார்பர்ஸ் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ஞ்சு அந்த ஸ்டேஜில் அப்போ தான் டியர்ஸ் வர ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த ஸ்டேஜஸ்லேயே வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் அசஸ்மெண்ட் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தேய்மானத்தோட இதை வந்து நம்ம ஒரு ஸ்டாப் கொடுக்கலாம். அதுக்கு அதனோட தாக்கத்தை வந்து நல்லாவே ப்ரிவென்ஷன் பண்ணிடலாம். பட் அந்த ஸ்டேஜில் வந்து இக்னோரண்ட்டாக வந்து கண்டுபிடிக்காமல் விடுறப்போ தான் வந்துட்டு தே எண்ட் அப் இன் மெயின் ப்ராப்ளம்ஸ். ஸோ வாட் இன் ஆர்த்தோபெடிக்ஸ் வி கால் இஸ் மொபிலிட்டி இஸ் லைஃப். அப்படின்னா நம்ம இருக்கிற வரைக்கும் வி ஹாவ் டு கீப் மூவிங், நம்மளோட வேலைகளை நம்மளாக பார்த்துக்க முடியணும். ஸோ அந்தளவுக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள். ஓவர் த கவுண்டரில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு 5 days பெயின் கில்லர் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பெயினோடு இக்னோர் பண்ணிவிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்மால் பெயின்ஸ் ஆல்சோ கேன் பி அட்ரஸ்ட். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் தே சே என்கிட்ட வரவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன் டாக்டர், நார்மலாக தான் இருந்துச்சு, நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அதுக்கப்புறம் we do an MRI scan because we know அந்த ஷாக் அப்சார்பரில் டியர் இருக்குன்றது தெரியும். ஸோ இட் கேன் பி டிடெக்டட் ஒன்லி இன் MRI scans. அந்த மாதிரி MRI scan எடுத்து பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு அது தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் ஐ ஹேவ் ட்ரீட்டட். அந்த ஷாக் அப்சார்பர் டியர்ஸை நம்ம ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நீ ஜாயிண்ட் வில் பி ப்ரொடெக்டட் ஃபார் லைஃப். அந்த குஷன் நீ ஜாயிண்ட்டில் அந்த ஷாக் அப்சார்பர் இஸ் லைக் அ குஷன் ஃபார் யூ. ஸோ அதை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும்னா another you are protecting your knee for many years. ஓகே ஃபைன். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பேர் வீரலட்சுமிமா. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? அதான் தேய்மானம், முதுகில் தேய்மானம்மா. ஓகேம்மா, உங்களுக்கான பதில் டாக்டர் கொடுப்பாங்க, தொடர்ச்சியாக பார்க்கலாம். வணக்கம்மா, என்ன ஏஜ் ஆகுது அம்மாவுக்கு? 65 மேடம். 65 ஆகுதுங்களா? முதுகில் தேய்மானன்றது எப்போ சொன்னாங்க உங்களுக்கு? இப்போ ஒரு வருஷமா பெல்ட் மட்டும் மாத்திரை வாங்கி தான் சாப்பிட்றேன் மேடம். ஓகேம்மா, உங்களுக்கு நடக்கலாம் முடியுதுங்களா? நடக்கிறேன், பரவாயில்லாம மாத்திரை போட்டா நடக்கிறேன், இல்லைன்னா நடக்க முடியல, எந்திக்க முடியல. மாத்திரை போட்டா எந்திக்க முடியும், மாத்திரை போடலன்னா எந்திக்க முடியல. கால்களுக்கு வலி பரவுதுங்களா? ஆமா, அந்த கீழே விழுந்துட்டேன், காலு பால் வச்சிருக்காங்க, இந்த காலு தான் எடுத்து அதை எடுத்து வைக்க முடியல, பரவுது. ஓகேம்மா, இவங்க சொல்கிற ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டுவடத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தேய்மானம் வந்து ஆரம்பிக்கணும். இப்போ முட்டியில் ஆரம்பிக்கிற மாதிரியே தான் உங்கள் தண்டுவடமும். உங்கள் தண்டுவடத்தில் அடுக்கடுக்கான எலும்புகளால் அடுக்கப்பட்டது தான் தண்டுவடம். அதுக்கு நடுவுலையும் ஜெல் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு நடுவில் நர்வ்ஸ், நம்ம காலுக்கு கைக்கு இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து அது வழியாக தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஏஜ் ஆக ஆக அந்த தண்டுவடத்துலேயும் உங்களுக்கு அந்த ஜெல் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். அது வந்து டிஸ்க் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன வயசில் வரவங்களுக்கு திடீர்னு அடிப்பட்டதுன்னா நல்ல வலியோடு வரும் டிஸ்க் ப்ராப்ளம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக தேயிறப்ப என்ன ஆகும்னா அந்த டிஸ்கோட அந்த ஹைட்ரேஷன் குறைஞ்சி அந்த ஸ்பேஸ் குறைஞ்சிரும். ஸோ அந்த எலும்பில் தேய ஆரம்பிக்கும். அப்போ வந்து அந்த எலும்பு ப்ரொடெக்ஷனுக்கு சின்ன சின்ன போன்ஸ் ஃபார்ம் ஆகும், ஆஸ்டியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த நரம்பில் போய் குத்த ஆரம்பிக்கும்.
அந்த நரம்பு பைப்பையே சில டைம் அடைச்சிக்கிற அளவுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் வந்துடும். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க அவங்களால நடக்க முடியல ரொம்ப தூரம் அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து ஆர்த்தோபெடிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நார்மல் ஆர்த்தோபெடிஷன்றதை விட இதுக்குன்னு சப்ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸ்பைன் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பைன் கன்சல்டன்ட் பார்க்குறப்போ அதுக்கான எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு இந்த தண்டுவடத்தில் எந்த லெவலில் எவ்வளோ அடைப்பு அவங்களுக்கு இருக்குது, அதனால் அவங்களுக்கு எந்தெந்த நரம்புகளில் பாதிப்பு இருக்குதுன்னு கிளினிக்கலாக நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறப்ப தான் அது கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. அதுலேயுமே பேசிக் இன்ஜெக்ஷன் தெரப்பியில் வந்துட்டு உங்களுக்கு அட்வான்ஸ்டு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் இருக்குது பெயின் ஃப்ரீயாக நீங்கள் வந்து லிவ் பண்ணுறதுக்கு. வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேரு சுஜாதா. வயசு 43. ஓகேம்மா. ஆனா எனக்கு வந்து கால் முட்டி ஒரு 3 மாசமா அதாவது ரொம்ப வலி எடுத்துச்சு. நடக்கும்போது மட்டக்குன்னு சவுண்டு கேக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம்னா ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, நீங்க மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேம்மா, எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பார்த்ததுக்கு வந்து ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, அந்த இது மட்டும் ஸ்கேனிங் எடுத்து ஜவ்வு கிழிஞ்சிருக்குனாங்க. ஆனா ரொம்ப வலிக்குது. அவங்க கொடுத்த மாத்திரை போட்ட நாக்கெல்லாம் பொங்கி போயிடுது. ஓகேம்மா, ஜவ்வு கிழிதல் அப்படின்றது இந்த 40லேருந்து 45 வயசு வரை 50 இயர்ஸில் காமன். இப்போ தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உள்ளே இருக்கிற ஜவ்வு கிழிதலுக்கு மாத்திரை எடுத்துக்கொள்ளுதல் ட்ரீட்மெண்ட் ஆகாது. அந்த கிழிஞ்ச ஜவ்வு வந்து நார்மலாக ஆறாது. உங்களுக்கு அதில் வந்து கிரேட் 1 லேசான கீரல் மாதிரியான அடி இருந்தால் மட்டும்தான் ரெஸ்ட் அண்ட் பெயின் மெடிசன்ஸில் அது ஹீல் ஆகும். நார்மலாக நம்ம உடம்புல ஒரு போன், ஒரு லிகமெண்ட், தசைநார் இல்லை ஜவ்வு, குருத்தெலும்பு இது அடிபட்டுச்சுன்னா அதனோட ஹீலிங் டைம்னு ஒன்று இருக்குது. இப்போ மேலே லேசாக ஒரு சிராப்பு காயம் ஆட்டாலே உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுறது? ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆகுதுங்களா அந்த காயம் ஆறி தழும்பு மாறுறதுக்கு. இப்போ உள்காயங்கள் ஆறுறதுக்கு குறைஞ்சது 3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஜவ்வு அதனுடைய பழைய நிலைமையை அடையிறதுக்கு 3 to 6 months ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஜவ்வு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வரதுக்கு 6 to 9 months ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் டவுன் டைம் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா எங்களோட வேலை அந்த ஜவ்வு ஃபுல்லாக கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா உள்ளே போயிட்டு இப்போ இருக்க அட்வான்ஸ்மெண்ட்ஸில் நான் சொன்னேன் இல்லைங்களா 2 நுண்துளை மூலயமா போட்டு கேமரா மூலயமா பார்த்தே இந்த ஜவ்வை நாங்கள் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போல்லாம் வந்து அந்த ஸ்டிச்சஸ்லையுமே நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அதனோட ஜவ்வு ஹீல் ஆகிறதுக்கு டிஷ்யூஸ்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி அதனோட எஃபெக்ட்டுக்கு வைப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரென்தனிங், அந்த கண்டிஷனிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்ப தான் அந்த ஜவ்வோட கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஹீலிங் கம்ப்ளீட்டாக கிடச்சி நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நார்மல் ஆவீங்க. ஸோ தட் நான் எக்ஸாக்டாக இந்த சினாரியோ தான் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ எங்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அடிப்பட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வரது கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நான் when I was working in Singapore. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா they have a referral system. ஃபஸ்ட்டு ஒரு ஜிபி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஆர்த்தோபெடிஷியன் கிட்ட ரெஃபரல் ஆவாங்க. டைரக்ட்லி எங்கள் யூனிட்டுக்கு வந்துடுவாங்க. ஒரு நீ யூனிட்லேயோ ஒரு ஷோல்டர் யூனிட்லேயோ வந்துடுவாங்க. அண்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் எம்ஆர்ஐ அட்வைஸ் பண்ணுவோம் அண்ட் தென் வி டூ த சர்ஜரி. பட் ஹியர் வந்துட்டு தே டோன்ட் நோ வேர் டு கோ. பேஷண்ட்ஸ்க்கே வந்து தெரியல எங்கே போகணும்னு தெரியல. அண்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நார்மல் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. என்ன இப்போ மக்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த ஜவ்வு, தசைநார், குருத்தெலும்பு இன்ஜுரிஸ் வந்துட்டு ஒன்லி வித் அட்வான்ஸ் ஸ்கேன்ஸ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதை பார்க்குறப்ப அது எந்த மாதிரி கிழிஞ்சிருக்கு, அது என்னென்ன டேமேஜஸ் இருக்குதுன்னு பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் திங்ஸ் ஆர் அவைலபிள் அண்ட் ஈவன் இன் ஸ்மாலர் டவுன்ஸ் ஆல்சோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் ட்ரெயின்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டாக்டர் நீங்கள் தேடி போகிறப்ப தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ பெயின் கில்லர்ஸ் பொங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. பெயின் கில்லர்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் டெம்பரரி ரிலீஃப். ஒரு மசில் ஸ்ட்ரெயினோ ஒரு சின்ன மேல் காயத்துக்கு ஒரு 5 days கொடுக்கலாம். யூ கேனாட் டேக் பெயின் கில்லர்ஸ் ஃபார் மந்த்ஸ் டுகெதர். என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் வருஷக்கணக்காக மாத்திரை எடுத்துகிட்டுலாம் வந்திருக்காங்க. அதெல்லாம் கிட்னி டேமேஜ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு காஸ் பண்ணும். ஸோ பெயின் கில்லர் அப்யூஸ் ஷுட் நாட் பி டன். ஸோ உங்களுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு ப்ராப்பர் டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்றதை நீங்கள் பார்க்கணும். ஓகே, தேங்க்ஸ்மா கால் பண்ணதுக்கு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு வயது வாரியாக வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் மெனோபாஸ் வந்துருச்சு, அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது திரும்பவும் வலி அதிகப்படியாக இருக்கும். ஒரு சிலர் ட்ராவல் பண்ணும்போது ஐயோ இந்தியன் டாய்லெட் இருக்கும் அந்த இடத்துல என்னால் போக முடியாது, நான் வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தால் தான் போக முடியும்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடிய, அதை அவாய்ட் பண்ணக்கூடிய பெண்கள் கூட அதிகப்படியாக இருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வலி என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ மெனோபாசல் ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் நான் ஒன்று சொல்லுவேன். ஸோ ஒன்ஸ் யுவர் மெனோபாஸ் ஸ்டார்ட்ஸ் அட்லீஸ்ட் வீக்லி 5 days நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். சம் பேஷண்ட்ஸ் கம் அண்ட் டெல் மீ, நான் நல்லா சாப்பிட்றேன் டாக்டர், எனக்கு எதுக்கு சப்ளிமெண்ட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நல்லா சாப்பிட்றன்றது என்ன போர்ஷன்றது எனக்கு தெரியாது இல்லைங்களா. இட் வில் பி மோர் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸா, அதில் கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணுறீங்களா. ஆன் டாப் ஆஃப் தட் யூ ஆர் ஹேவிங் அ ஹார்மோன் விச் இஸ் நாட் அலோவிங் யூ டு டெபாசிட் போன். அப்போ வந்து எலும்புருக்கி யுவர் போன்ஸ் ஆர் லைக் பிரிட்டில், கண்ணாடி மாதிரி உடஞ்சி போகிற நிலமையில் இருக்குது. ஸோ இந்த பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிவியல் ட்ராமான்னு சொல்லுவோம். இந்த எழுந்திருச்சு நின்று அப்படி சாஞ்சு விழுந்தாலே ஒரு ஹிப் ஃப்ராக்சர் வந்துடும், இந்த ஷோல்டர் போன் ஃப்ராக்சர் வந்துடும். இந்த ஃப்ராக்சர்ஸ்லாம் இஸ் ஆர் லிட்டில் காம்ப்ளிகேட்டட் ஃப்ராக்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்சர்ஸ் வரப்போ அது உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த போன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் எங்களால் போய்ட்டு ஒரு ஸ்க்ரூஸ் பிளேட்ஸ் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஸ்டியோபோரோசிஸை வந்து நெக்லெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ யூ ரியலி ஹாவ் டு டேக் த கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் வென் யூர் இன் மெனோபாஸ். அண்ட் தென் யூ ஹாவ் டு பி ஆக்டிவ் அண்ட் ஃபிட். யூ ஹாவ் டு பி மோர் மொபைல். எனக்கு தான் ஏஜ் ஆகிடுச்சே அப்படின்ட்டு ஃபோன் வச்சுட்டு வீட்டிலே இருக்கிற நிறைய கிராண்ட் பேரண்ட்ஸ் டுடே ஐம் சீயிங். பட் யூ ஹாவ் டு கோ அவுட், யூ ஹாவ் டு டூ சம் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் யூ ஹாவ் டு டூ சம் கண்டிஷனிங் ஆஸ் வெல். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஏஜில் பெயின் வருது அப்படின்னா யூ ஹாவ் டு கன்சல்ட் அண்ட் கெட் இட் அட்ரெஸ்ட் ஃபாஸ்ட். இல்லைனா வந்துட்டு என் ஸ்டேஜ் தேய்மானத்தோடையும் வருவாங்க. Last week 2 weeks before I had a patient. So avanga vandu she is living in the retirement community, and when she came to me I saw her shoulders was like completely worn out, fulla thenji pochu. But when I was studying like 10-15 years ago, munadila vandu shoulder replacement oda advancements vandu andalok நம்ம countryல இல்ல. But to date we have all the advanced implants available for shoulder. அந்த மாதிரி ஒரு ஃபுல்லி டேமேஜ்டு ஜாயிண்ட் இருக்கிறப்போ அவங்க அந்த கையை தூக்க முடியல, அசைக்க முடியல, கம்ப்ளீட்டாக அவங்களோட செல்ஃப் கேரை அவங்க பண்ணிக்க முடியல. ஸோ இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்களுக்கு அவங்களோட செல்ஃப் கேர் பண்ண முடியாதுன்றது இட்ஸ் அ வெரி பெயின்ஃபுல் சுச்சுவேஷன். அண்ட் வி டிட் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஷீ இஸ் டூயிங் குட். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் லிவிங் வித் டிசபிலிட்டி. அவங்களுக்கு வந்து அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா ஒரு பயம், ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்னா ஒரு பயம். பட் தீஸ் சர்ஜரிஸ் ஆர் மென்ட் ஃபார் அந்த ஏஜ் குரூப் ஆஃப் பாப்புலேஷன் தான். எனக்கு தான் 70 years ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன்லாம் எனக்கு தேவையா, இந்த லிமிட்டேஷனோட நான் இருக்கணும், இப்படிவே இருந்துடலாமா அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் இன்னுமே மக்கள் இருக்காங்க. பட் சம் பீப்புள் ஆல்சோ வாண்ட் டு கோ அவுட். எல்லார மாதிரியும் நம்ம நார்மலாக இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் நிறைய பேருக்கும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டாக்டரை அணுகி அவங்க வந்து என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டாங்கன்னா தே வில் ஆல்சோ ஹாவ் அ குட் பெயின் ஃப்ரீ மூமெண்ட்ஸ். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்கள் பேர் என்ன? மேடம் ராஜேஸ்வரி மேடம் என் பேரு. ஓகேம்மா, உங்களோட கேள்வி முன்வைக்கலாம். 60 வயசு ஆகுது. ஓகே, காலு வந்து ஃப்ராக்சர் ஆச்சு, வலது காலு. அது குதிகாலுக்கு கீழே, குதிகாலுக்கு. ஓகேம்மா, அது வந்து ஸ்க்ரூ போடுறேன்னாங்க. நான் அது வேணாம், மாவு கட்டு போடுங்க சார்னு ஆர்த்தோ டாக்டர் தான் பார்த்தேங்க. இப்போ 2வது வந்து இந்த கை ஷோல்டர் தூக்கம்ல, அந்த கையும் இடது கை மேடம். சரிம்மா சொல்லுங்க. அப்புறம் திரும்ப காலு இடது காலுல ஜவ்வு போயிருக்கு. சரிங்கம்மா, இதெல்லாம் இவ்வளவும் இருக்கு, என்ன சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக சரி பண்ணலாமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்து அணுகுனீங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் பரிசோதனை பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வந்து அடி எவ்வளோ பலமாக இருக்குது, என்ன மாதிரி டேமேஜ் இருக்குது, ஜவ்வில் எவ்வளோ டேமேஜ் இருக்குது, இந்த கை தூக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த கை எதனால் தூக்க முடியலன்றதை நாங்கள் வந்து உங்களை தொட்டு பார்க்குறப்போ ஒரு சில டெஸ்ட் எல்லாம் ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் இருக்கிற கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில் அந்த டெஸ்ட் பண்ணுறப்பே எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த ஜவ் அடிபட்டிருக்கு, எவ்வளோ கிரேடில் வந்து அடிபட்டிருக்கு, எதனால் உங்களுக்கு தூக்க முடியலன்னு. அதுக்கேற்ற மாதிரி நெசசரியாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான சிறந்த சிகிச்சையை வந்து நம்மளுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி டாக்டர் வந்து எனக்கு சொன்னாங்க, ஃபிக்ஸ் பண்ண சொன்னாங்க, ஆனால் நான் ஃபிக்ஸ் பண்ணலை, நான் மாவு கட்டு தான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்டைன் ஃப்ராக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு கட்டிலே குணப்படுத்தலாம்.
ஃப்ராக்சருக்கு தேவை அதனோட அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், அந்த போன்ஸோட பொசிஷன் கரெக்டாக இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி அந்த ஃப்ராக்சரோட அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குது, போனோட பொசிஷன் கரெக்டாக இருக்குன்னா அதை வந்து நாங்கள் இம்மோபிலைஸ் பண்ணுவோம். அண்ட் ஓல்டர் ஏஜில் காலுக்கு கீழே இருக்கிற ஃப்ராக்சர்ஸை வந்து நாங்கள் யூஸ்வலாக மாவு கட்டு போடுறதை ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. பிகாஸ் அதனால் ரத்த குழாயில் அடைப்பு, அந்த கால் அசைக்காமலே வச்சுருக்கிறதுனால அதனால் வந்து உயிருக்கு ஆபத்தான காம்ப்ளிகேஷன்ஸ் வரதை விட அந்த ஃப்ராக்சரை ஃபிக்ஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக அவங்கள வந்து அசைவுகள் கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஹையர் காம்ப்ளிகேஷன்ஸ் குறையும். அதனால தான் டாக்டர் உங்களுக்கு சர்ஜரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஐடியலாக நீங்கள் வந்து அந்த ஃப்ராக்சரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஜாயிண்ட்டுக்கு கிட்ட இருக்கிற போன் ஃப்ராக்சர், அப்போ அவங்க குதிக்கால் சொன்னாங்க, அந்த போன் ஃப்ராக்சர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணால் தான் அந்த ஜாயிண்ட்டோட அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஜாயிண்ட் 2 எலும்பு சேர்ற இடம், அந்த ஜாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த முட்டி கணுக்கால், அந்த லிகமெண்ட்ஸ் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கும். அது வந்து நீங்கள் கண்டுக்காமல் விட்டு வெறும் கட்டை மட்டும் போடுறப்போ, இப்போ இப்படி பள்ளமாக விழுந்த ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த லிகமெண்ட் தளர்வாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் போய் அதை உடச்சி அந்த பள்ளத்தை நான் கரெக்ஷன் பண்ணேன்னா அது பெரிய வேலை. அதுக்கு ஆரம்பத்திலே நீங்கள் வந்துட்டு அறுவை சிகிச்சை மூலயமா அந்த உடஞ்ச டைம்லேயே ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு அதை வந்து அலைன்மெண்ட்டை வந்து ரெஸ்டோர் பண்ணுறது. ஸோ அதனால தான் ஒன்ஸ் உங்கள் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சர்ஜரி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பயப்படாமல் அதை வந்து எதிர்கொள்கிறது தான் வந்து சரியான சிகிச்சையாக இருக்கும். பிகாஸ் ஸோ மெனி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஹஸ் கம். ஈவன் ஃப்ராக்சர் ஃபிக்சேஷன் மெத்தட்ஸ்லேயே எங்களுக்கு வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. பிளேட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், அந்த மாதிரி மினிமலாகவே ஃப்ராக்சரை வந்து பண்ணுற அளவுக்குலாம் இன்றைய காலகட்டத்தில் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து சர்ஜரி எதிர்கொள்ளலாம். இன்னொரு ரிஸ்க் என்ன பார்க்குறேன்னா, நான் சம் பீப்புள் தே கோ டு, இன்றைக்குமே நம்மளுக்கு வந்து அந்த கட்டி ஹீல் பண்ணுற பழக்கம் இருக்குது. ஸோ நாங்கள் இம்மோபிலைஸ் பண்ணுறதும் அவங்க இம்மோபிலைஸ் பண்ணுறதும் என்ன டிஃப்ரெண்ட் வே. ஸோ இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃப்ராக்சர்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு வரப்போ, நாள்பட்ட அந்த ஃப்ராக்சர் வரப்போ அது ஆல்ரெடி சேர ஆரம்பிச்சிடும், எலும்பு வந்து சேர ஆரம்பிச்சிடும், மாறி பொசிஷனில் கூடிடும், நான் யூனியன் மால் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வரப்போ அந்த ஃப்ராக்சர்ஸை திருப்பி உடச்சி ஒரு டாக்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் அதிகம். ப்ளஸ் அவங்க வரப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸோடையும் வருவாங்க. அந்த கட்டு போட்டு அந்த லிம்பு ஃபுல்லாகவே அசைக்காமல் இருக்கிறதுனால ரத்த குழாய்களில் அடைப்பு, இந்த மாதிரி ஒரு பெரிய உயிருக்கு ஆபத்தான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லேயும் பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளமாக கிளியர் பண்ணி, ஸோ அதனால் உங்களுக்கு தான் டிசபிலிட்டி வந்து நிறையா நாள் ஆகிடும். உங்களுடைய வேலைகளை செஞ்சுக்க முடியாமல் உங்களுக்காக நிறைய சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படும். ஸோ ஏர்லி டேஸ்லேயே உங்களுக்கு உங்கள் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ரொசீஜரை நீங்கள் அண்டர்கோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஹலோ வணக்கம்மா, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜோதிங்க. எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? ஹலோ, எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து பண்ணுறோங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை முன்வைக்கலாமா? டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. பேசுகிறாங்களா? அம்மா, நீங்கள் டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க, டிவி பார்த்து பேசாதீங்க, ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, உங்கள் கேள்வியை கேளுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. அம்மா, நான் வந்து சொல்லுங்கம்மா. நான் ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன், கர்ப்பப்பை எடுத்துருக்குதுங்க, கேன்சர் கட்டின்னு. சரிங்கம்மா. இப்போ ஒரு 10 நாளாக வந்து மாறு வலிக்குது நேரா. ஓகே. வேற என்ன தொந்தரவு இருக்கு? இப்போ நேரா வலிக்குது, மாறு வலிக்குது 10 நாளாவே. சரிங்கம்மா, உங்க அறுவை சிகிச்சை பண்ண டாக்டர் பாத்தீங்களா? நான் ஜிக்மாருக்கு. ஓகேம்மா. அவங்க வந்து பேரஸ்டாமலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை கொடுத்தாங்க, அது போட்டு எனக்கு கேட்கல. ஓகேம்மா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க, போய் பார்த்துட்டு வந்தேங்க. சரிங்கம்மா. ஓகே, இப்போ அந்த பெயின் உங்களுக்கு குறையல அப்படின்னா திருப்பி உங்களோட மருத்துவர், நீங்கள் ஆலோசனை பண்ணுற மருத்துவரை திருப்பி போயிட்டு பார்க்கணும். ஏன்னா வந்து அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கு தான் அந்த வலி எதனால் வருது அப்படின்றது தெரியும். ஸோ நார்மலாக கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர்லேயே டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த எந்த ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ணுறாங்கன்னா, லைக் இனிஷியல் ஸ்டேஜஸ்லனா வெறும் அந்த கர்ப்பப்பையோ, மோஸ்ட்லி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், அப்புறம் வந்து அவங்களோட ஓவரீஸில் வந்து புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இதுதான் வந்து மோஸ்ட் காமனான புற்றுநோய். உங்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வரவங்களுக்கு மார்பக புற்றுநோயோட அசோசியேஷனும் வந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு பரிசோதனை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ப்ளஸ் வந்துட்டு இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கவங்களுக்கு ஒருவேளை அந்த புற்றுநோய் பரவி இருந்தது அப்படின்னா அது எலும்புகளுக்கோ இல்லை உறுப்புகளுக்கோ பரவுறதுக்கான ரிஸ்க் வந்து உங்களுக்கு அதிகம். ஸோ அந்த மாதிரி எலும்புகளுக்கு பரவுற
கொடுக்குறப்ப போன் ரிலேட்டட் பெயின் இருக்கும் அவங்களுக்கு. இல்லை நீங்கள் புற்றுநோய்க்கு வந்து கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சிகிச்சைகள் மேற்கொள்கிறப்ப அது ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அது ரிலேட்டட் போன் வந்து வீக் ஆகுறது இந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த டாக்டர் வந்து பெயின் சப்ளிமெண்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்தனிங் சப்ளிமெண்ட், போன் ஸ்ட்ரென்தனிங்னா வெறும் கால்சியம் சப்ளிமெண்ட் மட்டும் கிடையாது, ஹார்மோனல் சப்ளிமெண்ட்ஸும் இருக்குது. பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து போன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து வெறும் கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுப்போம். பட் நார்மலாகவே இந்த ஏஜ் குரூப்பில் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கிறவங்க ஏற்கனவே போன் கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படின்னா ஹார்மோனல் பேராதார்மோன் சப்ளிமெண்ட்ஸ்னு இருக்குது. அதுக்கு மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. அதை போட்டுட்டு இந்த கால்சியம் கொடுக்குறப்ப உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இந்த போன் ரிலேட்டட் பெயின் இது எல்லாமே உங்களுக்கு சரியாகும். சில டைம் அந்த ரேடியோ தெரப்பி பண்ணுற இடம் அந்த இடத்துல வந்து போன்ஸ் வந்து உங்களுக்கு வீக் ஆகலாம். ஸோ அதனாலையும் பெயின் வரும். எதுவாக இருந்தாலும் நேரில் ஒரு தடவை உங்களை பார்த்து அசஸ்மெண்ட் பண்ணுறப்ப தான் அது என்ன ப்ராப்ளம்னால உங்களுக்கு அந்த வலி வந்தது, ஏன் அது ரெக்கவர் ஆகலை, அதுக்கு அடுத்தபடியான என்ன சிகிச்சை உங்களுக்கு அளிக்கலான்றதை தெளிவாக சொல்ல முடியும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ மேம். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா உங்கள் பேர். மேம் 45 ஏஜ் ஆயிடுச்சுங்க மேம். சொல்லுங்கள். ஓகே, கால்சியம் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது எப்படி மேம் எடுத்துக்கிறது? எந்த மாதிரியான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது? ஸோ நார்மலாக கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்களாக ஓவர் த கவுண்டரில் எடுத்துக்கிறத விட எங்களை கன்சல்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப்டு டோஸ் என்னன்றதை நாங்கள் கொடுப்போம். கூடவே வந்து விட்டமின் டி காம்பினேஷனோட கொடுப்போம். ஸோ இன் மை பேஷண்ட்ஸ் ஐ ஆல்வேஸ் டெல் கால்சியம் வந்துட்டு மிட் டே மீலில் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபுல் ஸ்டொமக் இருக்கிறப்ப நீங்கள் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். ஸோ கால்சியம் சம்டைம்ஸ் கேன் காஸ் கான்ஸ்டிபேஷன். ஸோ அதனால் வந்து ஒரு ஃபைபர் ரிச் ஃபுட், ஒரு கீரை, நார்ச்சத்து ரிலேட்டட் ஃபுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கான்ஸ்டிபேஷன் ரிஸ்க்கும் கம்மியாகும். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் டெய்லி எடுக்கிறதுக்கு வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கே வந்து ஒரு அந்த கம்ப்ளைன்ஸ் இருக்காது. என்னடா அந்த மாத்திரையை டெய்லி போடணுமா, ஒரு வாரம் போகிறேன் டாக்டர் விட்டுட்டேன் அப்படின்னுவாங்க. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ஹாவ் அ சீட் டே. நீங்கள் வந்து இந்த டயட்லலாம் பண்ணுறீங்களா அந்த மாதிரி சீட் டே மாதிரி ஒரு 2 days ஆஃப் பண்ணிக்கலாம். பட் அட்லீஸ்ட் ஐசே 5 நாளாவது வாரத்தில் மாத்திரையை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுக்கிறது வந்து வெரி எசென்ஷியல். ஓகே, நன்றிம்மா. சப்ளிமெண்ட்ஸ் நீங்களே எடுத்துக்காமல் டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்களோட பரிந்துரைப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சரியாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? வணக்கம். ஷோல்டர் வழியாருங்க, ஒரு சும்மா பிரைவேட் டாக்டர்கிட்ட போனதுக்கு ஷோல்டர் தேஞ்சிருச்சு, அதனாலதான் வலி ஆகுது அப்படின்னாங்க. சரிம்மா, என்ன ஏஜ் ஆகுது? ஏஜ் 75 ஆகுது. 65 ஆகுதுங்களா? ஓகே, 75. 75. ஓகேம்மா, இந்த ஏஜில் ஷோல்டர் தேய்மானம் எக்ஸ்பெக்டட் தான் உங்களுக்கு. ஸோ ஷோல்டர் தேய்மானத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேய்மானம் இருந்தும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து அவங்களோட வேலைகளை அவங்களால செஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து எங்கள் ஆர்த்தோபெடிக்ஸில் வி டோன்ட் ட்ரீட் எக்ஸ்ரேஸ் ஆர் எம்ஆர்ஐஸ், வி ட்ரீட் த பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு சிம்டமேட்டிக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணவே டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா அது எதனாலன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ ஆஸ் ஐ செட் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ 75ல் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் தகுந்த ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்கு பரிந்துரைப்பேன். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? மேம் தேவி மேம். நான் என் பேரு. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? நான் எனக்கு தான் மேம் சொன்னேன். உங்க வயசுமா? வயசு 39 வயசு மேம். ஓகேம்மா, உங்களோட क्वेश्चन கேட்கலாமா? டாக்டர் இருக்காங்க மேம். சொல்லுங்கம்மா. அதுதாங்க மேம், எனக்கு ஒரு மாதிரி ஒயிட் பட்டுனே இருக்குங்க மேம். எனக்கு ஓகே, வெள்ளை பட்டுக்குனே இருக்கு. பாத்தீங்கன்னாக்கா மூச்சு வாங்குது எனக்கு. ஓகேம்மா. ஏங்க மேம் அந்த மாதிரி இருக்கு? எனக்கு எப்பவுமே ஒரு மாதிரி அதே மாதிரி தான் மேம் இருக்கு. எனக்கு டேட் வர மாதிரி வந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கு, வரல முடிச்சுனாலும் எனக்கு அந்த மாதிரி தான் மேம் இருக்கு எனக்கு. ஓகேம்மா. ஸோ இவங்க கேட்குற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய காமனான ப்ராப்ளம் மாதவிடாய் ரிலேட்டட் பிரச்சனை. ஸோ வெள்ளைப்படுதல்ன்றது ரொம்ப ஒரு காமனான ப்ராப்ளம் இன்றைக்கி டேஸில் இருக்குது. அட்லீஸ்ட் அதை அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கைனகாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு காட்டணும். ஏன்னா வெள்ளைப்படுதல்ன்றதை நீங்கள் வந்து நார்மலாகவே ஹார்மோனல் சைக்கிள்ஸ்லேயே உங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து நடக்கும். அதை வந்து ஹார்மோனல் சைக்கிள்ஸ் வெள்ளைப்படுதல்ன்ட்டு சம் விமன் வந்து இக்னோரண்ட்டாக இருந்திருக்காங்க. பட் தட்
கேன் பி அ சைன் ஆஃப் இந்த சர்வைக்கல் கேன்சரோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக கூட இருக்கலாம் அந்த வெள்ளைப்படுதல் உங்களுக்கு. அதில் வந்துட்டு எரோஷன் வரப்பே வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்சார்ஜஸ் வரும். ஸோ இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த பேப்ஸ்மியர் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சில டைம் இன்ஃபெக்ஷன் கிருமி நோய் தொற்று வந்து வரும், டெலிவரி ஆன பெண்களுக்கு ரொம்ப காமனாக வரும். அந்த மாதிரி நோய் தொற்று இருக்கிற காலத்துலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் வரும். இப்போ உடம்புல வந்து இன்ஃபெக்ஷனோ செப்டிக்கோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு உடம்பு பலகீனமாகவும் ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கைனகாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு ப்ராப்பராக எக்ஸாமினேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த மூட்டு வலிகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வந்து பெண்கள் பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஆனால் பெண்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது குழந்தைகளுக்கான நலம், அதை பற்றி பேசுகிறது தான். பொதுவாகவே குழந்தைகள் வந்துட்டு விளையாட போகிறாங்க, விளையாட போகும்போது ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு பிறகு வீக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு ஒத்தலம் கொடுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது பூச்சிகள் பூசி நம்ம அதை மசாஜ் மாதிரி பண்ண விடலாம்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் அதனாலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கும் கட்டுகள் நிறைய போடுறாங்க. அது சின்ன தளிர் உடம்பு டக்குன்னு கூடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிஜமாக அதில் இருக்க கூட மித் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ வந்து குழந்தைக்கு ஒரு அடிபட்டுடுச்சுன்னா ஆஸ் அ மதர் வந்து அவங்க அதை தாங்கிக்கவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்க குழந்தை நல்லா இருக்கணுன்றது தான் எல்லா மதரோட வில்லிங்னஸுமே. ஸோ நார்மலாக ஒரு குழந்தைக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக தூக்கி விட்டுட்டு அந்த வீங்கின பகுதியை வந்து நீவி விட்டுட்டான், தேய்ச்சி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தைங்களோட டிஷ்யூ வந்து ரொம்ப வந்து டெண்டராக இருக்கும், டெலிகேட்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறப்ப அது ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸே வந்து அதிகமாக வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து அவங்கள காட்டணும், அது எந்த அளவு அடின்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் சொன்னீங்கல்ல குழந்தையோட எலும்புகள் வந்து அழகாக கூடிடும், ஃபாஸ்ட்டாக கூடிடும். எதனால்னா அவங்களுக்கு வந்து அந்த வளர்ச்சி தன்மை இருக்கிறதுனால. இப்போ அடல்ட்டுக்கு வந்து 3 months ஆகுது அப்படின்னா பேபிஸ்க்கு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 6 weeksலேயே அந்த போன் வந்து ஃபாஸ்ட்டாக கூடிடும். அண்ட் கட்டு போட்டாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஃப்ராக்சர்ஸ் கூடிடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அடி வந்து அந்த க்ரோத் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம், எலும்புகளோட எண்டில் வந்து அடிப்படும். ஸோ அந்த மாதிரி இன்ஜுரிஸை வந்துட்டு ஒரு ஆர்த்தோபெடிஷனை கன்சல்ட் பண்ணுறப்ப தான் நம்ம எக்ஸ்ரேஸ் மூலியமாக ஈஸியாக டயக்னோஸ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி இன்ஜுரிஸ் ஆகிறப்ப இந்த சில்ட்ரன்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டர் வெளியே எங்கேயோ போட்டுட்டு இல்லை கட்டி விட்டுட்டு ரொம்ப ஸ்டிஃபாகி வருவாங்க. என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி மிஸ்டயக்னோஸ் பண்ணி ஒரு மிஸ்ட்ரீட்மெண்ட் ஆகிறப்ப அவங்களோட அந்த வளர்ச்சி பகுதி அஃபெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கால் குட்டையாக ஒரு கால் கம்மியாக அந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் சில்ட்ரன்ஸோட அடியை வந்து கேஷுவலாக எடுத்துக்க வேண்டாம். அண்ட் சில்ட்ரன்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் தே டாலரேட் மோர் பெயின். Children, so they don't tell. So as a parent sometimes don't get agitated, just talk to them, go along with them and identify whether they have a problem. And then நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், அவங்க வந்துட்டு விளையாடிட்டு வராங்க. எஸ்பெஷலி இப்போ சம்மர் வந்துருச்சு. ஸோ சம்மர் கேம்ப்ஸில் போட்டிருப்பீங்க, அவுட்டோர் பிளேஸில் போட்டிருப்பீங்க அப்படின்னா அவங்க கிட்ட உட்காந்து ஒரு 10-15 minutes டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்ன ஆச்சு இன்னைக்கு டே, எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்றப்போ தே ஸ்லோலி டெல் யூ. ஆக்சுவலி சம்டைம்ஸ் பேரண்ட் கிட்ட சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு சில்ட்ரன்ஸ் ஆல்சோ தே டோன்ட் டெல் அஸ். ஸோ தீஸ் இன்ஜுரிஸ் கெட்ஸ் மிஸ்ட். அப்புறம் ஒரு லேட்டர் ஸ்டேஜஸில் வந்துட்டு லிம்போட நடப்பாங்க, இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்க பேரண்ட். அப்போ லேட்டராக வந்து நம்ம கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ தட் time it becomes too late to treat the injuries. So children's வந்து நம்ம வந்து கொஞ்சம் டெலிகேட்டாக we have to handle these days. ஓகே, ஃபைன். மூட்டு வலியை பற்றி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஷோல்டர் பெயினை பற்றின டிஸ்கஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் எடுத்துக்கலாம். பிகாஸ் பெண்கள் ப்ரொஃபஷனலாகவும் சரி, ஒரு டீச்சராக இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு கண்டினியூஸாக போர்டு யூஸ் பண்ணுறாங்க. நான் பர்சனல் லைஃப்லேயே பார்த்துருக்கேன். என்னோட பெரியம்மா வந்துட்டு வலிக்குதுன்னு சொல்கிறத விட என்ன சொல்லுவாங்கன்னா, மார்னிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு தான் எனக்கு ப்ளவுஸ் டைட் ஆகிடுச்சுன்றதான் உங்களோட கன்சர்னாக இருக்கும். அதிகமாக பாத்திரம் கழுவுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் ஷோல்டர் பெயின் அதிகமாக இருக்கும். ஷோல்டர் பெயின் தான் தெரியாமல் அது அப்படியே கடந்து போவாங்க. அந்த ஷோல்டர் பெயின் வருவதற்கான முக்கிய ரீசன் என்ன, அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? கண்டிப்பாக இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அவங்க சொல்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரியம்மா வாஸ் அ டீச்சர். அண்ட் தென் அவங்க வந்துட்டு டீச்சராக இருந்தாங்கன்னா இப்போ எல்லாம் ஸ்மார்ட் போர்ட்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு. பட் தோஸ் டேஸ் அவர் டீச்சர்ஸ் யூஸ் டு ரைட் லைக் திஸ். ஸோ த மூமெண்ட் இஸ் ஆல்வேஸ் லைக் திஸ். திஸ் இஸ் கால்ட் ரெப்பிட்டேட்டிவ் மூமெண்ட்ஸ். ஒரு மூமெண்ட்டை நீங்கள் திரும்ப டெய்லி கொடுக்குறீங்கன்னா தட்ஸ் கால்ட் ரெப்பிட்டேட்டிவ் மூமெண்ட்ஸ் அண்ட் ரெப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷோல்டர் ஜாயிண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜாயிண்ட் மட்டும் ஷோல்டர் ஜாயிண்ட் கிடையாது. இதை சுற்றி இருக்கிற மசில்ஸ்
அந்த போன்ஸ் அதை சேர்த்து ஷோல்டர் கேர்டில் அப்படின்னும் பின்னாடி வந்து ஸ்கேப்புலான்னு ஒரு தட்டை போன் இருக்கும், அதுலேயுமே உங்கள் ஷோல்டர் மூமெண்ட்ஸ் வந்து ஹேப்பன் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேப்புலாலேருந்து தான் உங்களுக்கு அந்த ஷோல்டருக்கு வரக்கூடிய தசைநார்கள் வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் அட்டாச் ஆகும். அப்போ அந்த ஸ்கேப்புலாவோட மூமெண்ட்ஸில் வந்து இஷ்யூஸ் வரப்போ உங்களுக்கு வந்து அதை நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே பார்த்து அந்த ஸ்கேப்புலா ஸ்ட்ரென்தனிங் அந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணுறப்போ இந்த பெயினே வராது உங்களுக்கு 90%. அண்ட் அகெயின் ஐ செட் எர்கோனாமிக்ஸ். இப்போ வந்து பாத்திரம் தேய்க்கிறீங்க அப்படின்னா இந்த சிங்க் ஹைட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். நவடேஸ் லைக் ஐ வாஸ் லிவிங் ஃபார் அ கப்புள் ஆஃப் டேஸ் இன் மிடில் ஈஸ்ட். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா the sink height is quite on a higher platform. ஸோ அந்த மாதிரி இப்படி நீங்கள் வாஷ் பண்ணுறதை விட கம்ப்ளீட்டாக the women is always like this அப்படின்னா அந்த ஸ்கேப்லா வந்து உங்களுக்கு பிளேட் இந்த பொசிஷன்லேயே தான் இருக்கிறாங்க for most of the time, then it goes for tightness. ஸோ நீங்கள் எர்கோனாமிக்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு you have to do the proper strengthening and exercise for the shoulder blades. அப்போ இந்த rotator cuff muscle tendinitis, அந்த rotator cuff tear இதெல்லாமே உங்களுக்கு வந்து வராது when you do all these exercises. So that is what she would have been likely suffering from. So அதை நம்ம வந்துட்டு ப்ராப்பராக அந்த ஸ்டேஜில் எப்போ இந்த அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஐடென்டிஃபை பண்ணி இந்த எர்கோனாமிக்ஸ் கரெக்ஷன் அண்ட் எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறப்போ she will not even require surgery. But over a period of time when these injuries are ignored, என்ன ஆகும்னா 50 to 60ல they come with this rotator cuff tears. கையை வந்து சுத்தமாகவே தூக்க முடியல, எங்களால் சுத்தமாக எந்த வேலையுமே செய்ய முடியலன்னா அந்த டெண்டான் விட்டுடுச்சு, அந்த தேஞ்சு கிழிஞ்சு விட்டுடுச்சு. ஸோ தட் இஸ் வேர் வீக்கம். அந்த இடத்துல ஆர்த்ரோஸ்கோப்பிலே இப்போ வந்துட்டு பெரிய டெண்டான் டியரை கூட we can do ஆர்த்ரோஸ்கோப்பி மூலமாகவே we can repair, stitch it back and get them back to movements. ஓகே ஃபைன் மேம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பெண்களுடைய ஆரோக்கியம் குறிப்பிட்டு சொல்லணும்னா மூட்டு வலி, முதுகில் ஏற்படக்கூடிய தேய்மானம், இதை பற்றிலாம் ஒரு விரிவான விளக்கம் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. மிக நன்றி மேம். தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி கண்டிப்பாக பயனுள்ள நிகழ்ச்சி அவங்க எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் வேறு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.